இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நாம் துக்கத்தோடு வாழ்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. And she said, let thine handmaid find grace in thy sight. So the woman went her way and did eat, and her countenance was no more sad. 1 Samuel chapter 1 verse 18. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பெண்மணி, அதாவது அன்னாள் என்கிற பெண்மணி ஏலியை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க கடவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி எழுந்து போனார்கள். அவர்கள் சாப்பிட்டாங்க. அதுக்கு பின்பதாக அவங்க துக்கமா இருக்கவில்லை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம், ஆனால் துக்கத்தோடு வாழ்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு வெட்டிங்ல ரிசப்ஷனுக்கு போவோம். அநேகர் கையில தூக்க முடியாத அளவுக்கு கை நிறைய கிஃப்ட்ஸோட வருவாங்க. ஆனா வெட்டிங்ல திரும்ப கிளம்புறப்போ எல்லாரும் வீசின கை வெறுங்கைமா, ஒண்ணு இல்லாம எம்டி ஹேண்டடா திரும்பி போறதை நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பிரியப்பட்டு கொண்டு வர்ற அந்த கிஃப்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மணமக்களை, அதாவது அந்த கப்புள்ஸை விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு அவங்க திரும்பி போவாங்க. இந்த மாதிரியான ஒரு காரியம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு நம்மில் அநேகர் துக்கத்தோடு வாழ்கிறோம். இன்னைக்கு நம்ம அநேகர்கிட்ட நம்ம ஒரு வார்த்தை, எப்படி இருக்கீங்க, பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு, ஊழியம் எப்படி போயிட்டு இருக்கு, ஃபேமிலியில எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, எல்லாருமே ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லா தான் ஆரம்பிப்போம். நல்லா தான் இருக்கேன் பிரதர், ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமா ஒரு பாஸ் விட்டு அதுக்கு அப்புறம் சொல்றது எல்லாமே நம்ம பரிதாபத்துக்குரிய நிலைமையில தான் அநேகர் இன்னைக்கு நம்முடைய காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல இந்த பெண்மணியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதாவது அந்த அதிகாரத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ரீட் பண்ணா, இங்க ஒரு பெண்மணியை குறித்து பார்க்கிறோமே, அவங்க பேரு அன்னாள். அவங்க திருமணம் ஆயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, கணவனோடு கூட வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்துல போய் பழி செலுத்துறதுக்காக போறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில மத்த எல்லா காரியங்களும் ஸ்மூத்தா இருக்கு, எல்லா விதத்திலும் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு குறை அவங்களுக்கு இருக்கு, பிள்ளை இல்லை அப்படின்ற காரியம். இதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதலாவது கணவனிடத்தில் பேசுறாங்க. இன்னும் என்னென்னவோ பண்ணி பார்த்திருப்பாங்க, மேபி அது எதுலையுமே அவங்களுக்கு பலன் கிடைக்கல. கடைசியா நம்ம வாஸ்த அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா, தேவனை நோக்கி ஆலயத்துல இருந்து அவங்க அழுது ஜெபம் பண்றாங்க. அதாவது தன்னுடைய குறையை சொல்லி தான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற காரியத்தை தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க அழுது இருக்காங்க அப்படின்னா, அந்த ஆலயத்தினுடைய ஆசாரியன் ஆகிய ஏலி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீ குடிச்சு வெறிச்சு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கிற அளவிற்கு அந்த பெண்மணி தேவனிடத்தில் தன் துக்கங்களை சொல்லி அழுறாங்க. இப்பதான் அவர் சொல்றாரு, அவர்கிட்ட இவங்க சொல்றாங்க, தன்னுடைய பிரச்சனையை சொல்றாங்க, எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு அந்த பிரச்சனையை குறித்து சொல்லும் போது அந்த ஆசாரியன் சொல்றாரு, தேவன் உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு தயை செய்வார்னு சொன்ன உடனே தான் அந்த பெண்மணி நம்ம வாஸ்த வசனத்துல உள்ள காரியத்தை சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு எழுந்து போறாங்க, சாப்பிடுறாங்க. அதுக்கு பின்பதாக அவங்க துக்க முகமா இருக்கவில்லை. அதாவது மனசுல அந்த விஷயத்தை குறித்த கஷ்டப்படல அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம நினைக்கலாம், பிரதர் நாங்களும் ஜெபம் பண்றோம், தேவனிடத்துல அழுது எங்களுடைய பிரச்சனைகளை சொல்றோம், இருந்தாலும் ஏன் மறுபடியுமாக அந்த கஷ்டம் மனசை அஃபெக்ட் பண்ணுது, எதனால அதை மறந்து போக முடியல அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கலாம். நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நாம ஆலயத்துக்கு போறோம், ஆல்டர்ல போய் முழங்கால் போட்டு தேவனிடத்துல எனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சொல்லி அதை ஒரு பெரிய மூட்டையா கட்டி அந்த ஆல்டர்ல இறக்கி வச்சிடறோம். அப்போ எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கைகள் ஃப்ரீயா இருக்க மாதிரி, மனசு லேசா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துல நம்ம நம்முடைய பாரங்களை இறக்கி வச்சுட்டோம். சோ
ஃப்ரீ ஆயிட்டோம். இப்போ அநேகர் சொல்ற காரியம், அப்போ இருக்கிற ஃப்ரீனஸ் நான் ஆலயத்தை விட்டு வெளியில வந்த பிற்பாடு தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து நான் உலகத்துல மத்தவங்கள மீட் பண்றப்போ மறுபடியுமா நான் அந்த கஷ்டத்தை ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் தெரியுமா? எந்த மூட்டையை நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல ஆல்டர்ல இறக்கி வச்சோமோ, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், திரும்ப தேவன்கிட்ட இருந்து எந்திரிச்சு போறப்போ அதே மூட்டையை மறுபடியும் நம்ம கைகள்ல எடுத்துட்டு போயிடுறோம். இதுதான் நமக்கு பிரச்சனை. இதுதான் நம்ம மறுபடியும் மனபாரத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிறதுக்கு ரீசனா இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? தேவன்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம அதை பத்தி மறந்துடணும். ஏன் அப்படின்னா அது தேவனிடத்தில் ஒப்புவிச்சாச்சு, தேவன் அதை எனக்காக செய்வார் அப்படின்ற விசுவாசம் வேணும். இது முடியுமா பிரதர் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடியும். எப்போ தெரியுமா? நாம நம்முடைய தேவனை நம்முடைய தகப்பனாய் நினைக்கும் போது. இது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற சீசனா இருக்கிறதுனால அதை வச்சு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். என்னைக்காவது நம்ம பிள்ளைங்க வர்ற ஸ்கூல் ஃபீஸ் ஜூன் மாசம் தொடங்க போகுது, நமக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருந்திருக்காங்களா? கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபீஸ் நம்ம அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இதை போலத்தான் நம்ம எப்போ நமது தேவனை நமது தாயாக தகப்பனாக நினைக்கிறோமோ அப்போது தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நாம துக்கமாய் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள்லையும் கூட தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அநேக நேரத்துல தகப்பனே எங்களுடைய உலக கவலைகள், அநேக பிரச்சனைகள், உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த உறவுல தகப்பனே இடையில நிக்கிற மாதிரி உங்க முகத்தை நாங்க பார்க்க முடியாதபடிக்கு அது எங்களை தடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இன்னைக்கு எங்களுக்குள்ள இருக்கலாம். அவையானவரே, அவைகள் அந்த பிரச்சனைகள் எங்களுடைய இருதயத்தை இம்பாக்ட் பண்ணி விசுவாசத்தை குறைய கூட பண்ணலாம் தகப்பனே. அப்பா, அது எல்லாத்துல இருந்து எங்களை வெளியில வர நீங்க உதவி செய்யுங்க. அப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய தகப்பனை எப்படி நம்புமோ அதை போல ஒரு விசுவாசத்தை எங்கள் இருதயங்கள்ல நீங்க வைங்கப்பா. ஆவியானவரே, நீர் எங்களை பலப்படுத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.